இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான vlog பார்க்க போறோமா? எங்க அக்காக்கு கல்யாணம். நம்ம எங்க போக போறோம்? ஒரு அழகு கேரளத்து அழகு மொத்தமா கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான vlog பார்க்க போறோமா? எங்க அக்காக்கு கல்யாணம். நான் சொன்னேன் இல்லையா, போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு என்ன இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பூஜைக்கு இன்னும் ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால சாமியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம எங்க போக போறோம்? ஆலப்புழா. கோயிலுக்கு போன்ற பேர்ல ட்ரிப் போறோம். இது ஆக்சுவலி ஒன் டே ட்ரிப் தான். என்ன கோயில் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜாலியா அப்படியே போற வேலை பார்த்துட்டே போலாம். பர்பஸ் என்னன்னா அக்காக்கு வந்து நல்லபடியா வரன் அமையணும் அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அலைன்ஸ் தேட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எந்த ஒரு விஷயமும் தொடங்கிறதுக்கு முன்னாடி சாமியை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு என்னோட ராசிக்கு கன்னி ராசிக்கு அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த போன வாரம் சனிக்கிழமை தான் போயிட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி டக்குன்னு ஒரு வாரம் கூட பிளான் பண்ணல, நேற்றுக்கு பிளான் பண்ணி ஆமா பேசிட்டே இருந்த போனோம். ஆமா ஓகே, அப்பா கார்ல இருக்கிறாரு, நம்மளோட போயிட்டு ஜாலியா அங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க, வாய் பண்ணுங்க, ஜாலியாகவும் வேண்டிக்கிறோம். ஆமா வாங்க வீடியோக்குள்ள போலாமா? கையில என்ன பழம் 2, ஓகே ஸ்வீட்டு, சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஜாம் தடவி, பிரியாணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊறுகாய் வச்சு எடுத்துக்கிட்டேன். பழம் மதியம் ஒரு வருஷமும் செய்யும் சாப்பிடல பழம், அந்த பழமும் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் இந்தியன் வாமிட்டிங்ஸ் வீட்டில் இதெல்லாம் ஏற கட்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் பஸ்ல போக சொல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு. டாடா பை பை முருகா, வீட்டை பார்த்துக்கோ. நாங்கள் வந்து எந்த பஸ்ல போகிறோம்? பர்பென்ஸ் சூப்பர் கோச். இப்போ புக் பண்ண டிக்கெட் அதிகம், 2200. வர சொல்ல புக் பண்ணது 1300 ஒன்று தான். 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் போகிறதுக்கும் வரதுக்கும். இல்ல அது என்னமோ பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா பஸ்ஸோட இது இருக்குல்ல. ஓகே கைஸ், நம்மளோட காரை தான் போக போறோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். எங்க தெரியுமா ஏற போறோம்? கிளாம்பக்கத்துல ஏற போறோம். गाइस நாங்க வந்து கிளாம்பக்கத்துல இறங்கிட்டோம். இப்போ இறங்கிட்டு அப்பா வந்து கார் உள்ள பார்க் பண்ண போயிருக்காரு. லொகேஷன் சொல்லிருக்காங்க, அந்த திருவசந்தம் ஹோட்டல் கிட்ட போய் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு. அதனால நாங்க இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு அப்பா போயிட்டு வந்துருவாங்க. இப்போ கார் விட்டுட்டு நான் வந்தோடனே அப்படியே ஏறிட்டு போவோம். ஆமா நாங்க பஸ் வந்தோடனே உள்ள போய் உட்காருங்க, எங்க அப்பா போயிருக்காரு வருவாருன்னு சொன்னாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சுமை தாங்கி ஜெய்கிட்டு தான் 2 பேக்கையும் கொடுத்துட்டோம். பாருங்க ஒன் டே ட்ரிப்னால 2 பேக்ல முடிச்சிட்டோம். இங்க தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிக்கறாங்க போல இருக்கு. ஆமா அலப்பி போக தான் நிக்கறாங்க. அம்மா பாரு ஆலப்புழா. गाइस SBM டிராவல்ஸ் தான் நம்மள புக் பண்ணிருக்கோம். எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல. ஆலப்புழாவான்னு கேட்டோம், இல்லன்ட்டாங்க. நியர் கட்டு சீட் பாருங்க. கோ 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 गाइस பஸ் ஏறிட்டோம். போட்டோ அவர் பின்னாடிடா அண்ணா பஸ் டூர் பண்ண போறோம். இங்க நானா அக்கா தான். இங்க வந்து டபுள் பர்த் ஓகேவா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் ஆமா. அப்ப நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து தலைக்காடி பில்லோ நல்லா நீட்டாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. சீட் வந்து செமையா கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க பாருங்க மேல இருக்கும் அப்பர் நம்ம செமையா இருக்கு. லைட்டிங் செமையா இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் நம்மளுடைய இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அது எனக்கு தெரியல, நான் அம்மா கொண்டு வந்து பைய மாட்டி விட்டேன். அப்புறம் ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா சில்லுனே இருக்கு. ஸோ 2 பேருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் கூட சென்டரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லைட் இருக்கு, அப்புறம் ஒரு சின்ன கார்டு ஹோல்டர் இருக்கு, செப்பரேட்டாக எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாங்க பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, நல்லா க்ளீனாகவே இருக்குது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சள் கலரில் லைட்டு போட்டு சூப்பராகவே இருக்குது. நான் அம்மா வருஷாவும் பின்னாடி போயிட்டாங்க. உள்ளே வரும்போதே வாட்டர் பாட்டில் யாருக்கும் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆமாம், அன்புடன் வரவேற்கிறோமே அக்வாஃபினா கொடுத்துட்றாங்க. ஓகே கைஸ், இதுதான் பஸ். இதே வந்து பயணம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இந்த பயணம் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக. ஆமாம்
கைஸ் நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். ஜானி வந்து இனியே இந்த ஜேர்னியா ஜேர்னி வந்து இனிதே தொடங்கி விட்டது. எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்றதை காலையில் பார்க்கலாம். கேரளா தான் ஆலப்புழா போகிறோம். ஃபஸ்ட்டு ஆலப்புழாலேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து வ்ளாக் கண்டினியூ ஆகி பார்ப்போம். நல்லா இருக்குது பஸ், நல்லா சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது. பழைய ஸ்மெல்லாம் எதுவும் வரல. இந்த பெட்ஷீட்லாம் இருக்கு கொடுத்துருக்கீங்க. இதில் அவ்வளோதான் பாருங்க, நாங்கள் போயிட்டு படுத்துட்டோம். சரிட்டேன் ஐயா. ஆமாம், உறங்குறோம். நடுவில் சாப்பிட்டோன்னா அப்போ வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் மார்னிங் பார்க்கலாம். சரிங்களா? பாய். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சப்பாத்தி சாப்பிட்றோம். பாருங்க, என் தங்கச்சி அங்கேருந்து கால் பண்ணிட்டு சப்பாத்தி கேட்குது. அம்மா வந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. சப்பாத்தி சூப்பராக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு. ஆமாம், இங்கேருந்து சப்பாத்தி வந்து பக்கத்தில் அப்படியே வந்து கை விட்டே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி தான் அவங்க கை விட்டே வாங்கிக்கிறாங்க. வஷா சப்பாத்தி எப்படி இருக்கு வஷா? ஜம்பர் கா பம்பர். வஷா சப்பாத்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சாப்பிட்டுருக்காது, அம்மா தான் சாப்பிடுவாங்க. மதியம் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு பசி எடுக்குது. ஆமா, சரி வா வா. பாருங்க, ஒரு சேஃப்டியே நம்ம பொம்பளை பிள்ளை இந்த பக்கம். அங்க பாருங்க, அங்க பாருங்க, கை பாருங்க எங்கேருந்து வருது பாருங்க. தெரியுதா காய்ஸ்? இப்போ பஸ் வந்து பிரேக்கில் இருக்குது. நாங்கள் பாருங்கள் குடும்பமாக உட்காந்து எறா பிரியாணி சாப்பிட்றோம். செமையாக இருக்குது. எம்எம் பிரியாணி. எம் பிரியாணி அந்த என்னமோ விற்கிறாங்க விதவிதமாக. இருந்தாலும் இந்த பிரியாணி கீடி என்ன வரல. என்ன விற்கிறாங்க தெரியல. அம்மா ஏதோ விற்கிறேன்றாங்க. நான் போய் டொரிட்டோஸ் வாங்கிட்டு வருவா பேசாமல். சிப்ஸு சொல்லு. என்ன வண்டி இன்னும் 10 நிமிஷம். ஆரஞ்சு மிட்டாய் மட்டும் வேணும். அப்பா கிடையாது. அம்மா கூட எனக்கு ஊட்டிவிட மாட்டேறாங்க கைஸ். நான் பண்ணுறேன். பாவமாக இருக்கு, அப்படியே பார்த்துன்னு இருக்கேன். அருமையான பிரியாணி கைஸ், பிரியாணி. அதெல்லாம் தூங்கிட்டோம். டைம் ஆகுது. ரங்கா டைம் ஆகுதுறாங்களா? என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம்? சரி, இவ்வளோ சீக்கிரம் நிறுத்திட்டாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனதும் நல்லா இருந்துச்சு. ஹோட்டலும் நல்லா தான் இருக்குது. நாங்கள் தான் இதை எடுத்துன்னு வந்ததுனால அங்கே போகல. ஆமாம், பஸ்லேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது கைஸ். ஏய், ஃப்ரண்ட்டில் இருக்குது பாரு. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாரு, லெஃப்ட்டில் இருக்குது பாரு. 2 டோர் இருக்கு. அதில் ஒன்று வந்து நீ கழுவி, அது ரெஸ்ட் ரூம் தான். அது ரெஸ்ட் ரூம் தான். பின்னாடி இருக்கா ஒன்று? முன்னாடி மட்டும் தான் இருக்கு. ரெஸ்ட் ரூம் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு தான். நம்ம பக்கத்துலேயே இருக்கு. நிறைய பேர் போயிட்டு வந்துருக்குறாங்க. அதனால தான் திறந்து போகிறாங்க. The next day. கேரளா வந்து இறங்கிட்டோம். Hours later. காய்ஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அப்பா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. எங்கள் எல்லாரும் திருப்பி எடுத்தீங்கன்னா நல்லா பரிசு போனாடி. வாப்பா சாப்பிட வரும். காய்ஸ், நம்ம இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு மட்டும் தான் எடுத்ததுனால ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தோம். அதுக்கே வந்து 1200 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். தம்பி மட்டும் பாத்ரூம் போயிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா கார் புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். சார்ஜ் போட்டோம் 54% கேட்குது. சார்ஜ் சரியாக ஏறல. கவலையாகுது. சார்ஜ் வச்சு என்ன பண்ண போகிற? இப்போ கோயில் போயிட்டு பஸ்ஸில் போட்டுக்கலாம். பஸ்ஸில் சார்ஜ் இருக்கும். காய்ஸ், நம்ம கோவில் ரீச் ஆகிட்டோம்.
இப்போ தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஆனால் இங்கே வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. ஏய் போகாதீங்க கைஸ், இங்கே குளம் இருக்கு. ஏன் தெரியல கடவுள் என்ன குட்டி குட்டியா எத்தனை இருக்குது. கைஸ் டோட்டாய்ஸ் ஆமை எவ்வளோ இருக்கு பாருங்க உள்ள. அன்னதானம் சாப்பிட போகிறோம். லைனில் நிற்கிறோம். என்னதுன்னா அன்னதானம். அன்னதானம் கைஸ், அன்னதானம் கூட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், சாம்பார் கூட எது தொட்டுக்க, அப்புறம் ஊறுகாய் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கா? நாங்கள் இங்கே வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். கைஸ், நாங்கள் இப்போ தான் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். நான் ஏன் சொக்கா இல்லாமல் இருக்கேன்னா, இந்த கோயிலில் உள்ளே வந்தால் ஷர்ட் போடக்கூடாதான். கேரளா தான் கைஸ், செம்மையாக இருக்குது. என்னை சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கு, எனக்கு பின்னாடி ஒரு பழைய பில்டிங் இருக்குது, அரண்மனை மாதிரி இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ தப்பே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது கேரளா. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டின் மட்டும் கொடுங்க. ஐஸ், இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்குது, அது வந்து செம்மையாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 3, 2, 1. நான் இருங்க, கேமரா திருப்பி காட்டுறேன். ஒரு அழகு, கேரளத்து அழகு மொத்தமாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? இது வந்து ஒரு குளம், கோவில் குளம் அப்படியே பச்சை பசையே இருக்கு பாருங்க. நாங்கள் அதை அப்படியே உட்காந்து இங்கே நிழலில் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி எங்களுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு செம்ம சீனரி. விஷயம் வந்து என்னன்னா, சரியான வியூ. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுதான் அங்கே சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கேரளா சாப்பாடு. அருமையாக ஒரு அது என்னன்னா துவையல், இது சம்மந்தி ஊறுகாய், சாம்பார், ஆமாம் நெல்லிக்காய் ஊறுகாய், அதாவது பூசணிக்காய், வெண்டைக்காய் சாம்பார். அருமையாக அது சாம்பார், மோர், சாப்பாடு நல்லா இருந்துச்சு. குண்டு அரிசி நல்லா விரும்பி சாப்பிட்டோம். அதாவது வீணடிக்கூடாதுன்னு திட்டமாக போடுறாங்க. அழகாக திட்டமாக சாப்பிட்டு வந்துட்டோம். கல்யாணம் போதா? ஆமாம், இப்போ அது அப்போ தான் மாப்பிள்ளையே நான் கண்டுபிடிக்கலையா? கல்யாணம் போதா? முதல்ல நோட்டணும், அப்புறம் நகடணும், அப்புறம் தான் காய் முளைக்கலாம், வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். லெஃப்ட் சைடு பீச்சு, ரைட் சைடு வந்து பேக் வாட்டர். நாங்கள் வந்து காரில் போகும்போது பார்த்துட்ருக்கோம், செம்ம வியூ. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பூராவே பீச்சு தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடியே பீச்சுக்கு அவங்களுக்குலாம். அம்மா பாருங்க நல்லா தூங்குறாங்க. தூங்குறேன்னு சொன்னோடனே அப்படியே ஏஞ்சிப்பாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பின்னாடியே கடலை வச்சுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கோம். எங்கள் முன்னாடி பூரா நான்வெஜ் சைடிஷ் தான் பாருங்கள். ஆர்டர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். வகை வகையாக வச்சுருக்காங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு பொடி ஃப்ரை பண்ண போகிறோன்னா ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். ஒரு ரவுண்ட் போக போகிறோம். ஆமாம், உயிர் காப்பான் லைஃப் ஜாக்கெட் எல்லோரும் போடுங்க. லைஃப் ஜாக்கெட் போடுங்க. ஸ்பீட் போட்டில் போகிறோன்ற
இருக்கும். அப்படி போட்டு இப்படி வருது போட்டு. போட்டில் இருக்கிறதுனால இப்படி கேமரா ஆடுது. பாருங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே போட்டுக்கே வந்துருச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டை முடிச்சுட்டு வந்தோமா. அம்மா அப்பாவும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வந்தோடனே நம்ம இந்த போட்டை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த போட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பி ஒரு 1 hour ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees கேட்டாங்க. இன்னொரு 1/2 hour எக்ஸ்ட்ரானா 1500. அது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்பா வந்து நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அங்கெல்லாம் போகிறோமா இல்லையா அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணுறோம். வெறியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்த்துன்னு இருக்கோம். இது பாருங்கள், சிக்கனு, இது வந்து மட்டனு, இது பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு, ப்ரானு, ஃபிஷ்ஷு. இது என்னதுரா ஜெய்? சிக்கன் தான். சிக்கனில் ஒரு க்ரீன் சிக்கன். க்ரீன் சிக்கன் சம்திங். இது வந்து மட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்குவிட்டில் கிரேவி, ப்ரானில் கிரேவி, அது ஃப்ரை. அதுக்கப்புறம் மீன். இது வந்து ராபிட். முயல் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம், டேஸ்ட் பார்த்தோம், நக்கி பார்த்துட்டோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம். யம்மியாக இருக்குது எல்லாமே. தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்காங்க ஒவ்வொன்றுத்தையும். போட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, நாங்கள் இருக்கவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாம். என்ன படம் தெரில, ஆனால் இடம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்லாம் போட்டுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்பா தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. காய்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து மேலே ஜெய் அம்மாவும் படுக்க போட்டாங்க. அந்த அப்பா போட் ஓட்டிகிட்ருக்காரு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் காற்று வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். சாரி, போட்டில் மிதந்து போயிட்டுருக்கோம். ஒரு இருக்கலாக இருக்குது. பாட்டு கேட்டு வைப் பண்ணுறோம். மோதி புட்ட கேட்டு பாருடி படவா படவா, நான் சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் கூடாடுடா. A few moments later. வந்துட்டு சிப்ஸ் இல்லனா எப்படி? என்னடா வாங்குனீங்க? சிப்ஸ், அதுக்கு அல்வா, ஃப்ரூட் அல்வா, மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட் அல்வா, அத்திப்பழ அல்வா. ஓ, வெரைட்டியா வாங்கியிருக்கோம். நிறைய அல்வா கொடுத்துருக்கீங்க போலயே. இன்னைக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கூட. நீ நாங்கள் அல்வா கொடுத்தாலே கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க. தண்ணி கிடையாது. பின்னாடி இது ஒரு எடுமா. நல்ல பாப்பா இல்ல, நான் கெட்ட பாப்பா. அப்பா காய்ஸ், இப்போ நம்ம ஆலப்புழா பீச்சுக்கு வந்துட்டோம். போட் ஹவுஸ்லேருந்து கேரளா பீச்சில் கால் வைக்க போகிறோம். முதல் டைம் நாங்கள் ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம் கேரளாவில் வந்து. ஆனால் பீச்சுக்கு இப்போ தான் நம்ம கோஸ்டல் பீச்சுக்கு இப்போ தான் போகிறோம். பீச்சுக்கு நடுவுலலாம் இருக்குது. ஆமாம், அந்த பேக் வாட்டருக்கு நடுவில் தான் ஆலப்புழாவே. ஆலப்புழா சொல்லிட்டாங்கப்பா, எல்லாம் கேட்டுக்கோங்க. ஜெஸ்ஸி வந்து போன இடத்தெல்லாம் பார்த்துட்டேன் இன்னைக்கு நான். ஜெஸ்ஸி, ஓ விடிவி கைஸ். பீச் பார்த்துக்கோங்க, ராட்னம்லாம் இருக்குது இந்த பீச்சில். கடலாம் அடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் 5:30க்கு இங்கே வந்திருக்கோம். ஆனால்
6:30க்கு நாங்கள் திரும்ப காரில் இருக்கணும். 7 o'clock எங்களுக்கு பஸ்ஸு, சென்னைக்கு பஸ். பஸ்ஸில் போய் ஏறிடணும். காய்ஸ், கேரளா பீச்சில் முதல்ல என்னோட கால் படப்போகுது இந்த தண்ணியில். பட்டுருச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து சன்ரைஸ் பார்ப்போம் இல்லையா, இங்கே பீச்சில் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகுது. அவ்வளோதான், கேரளா தண்ணியில் உன் கால் பட்டுருச்சு. காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போது நம்மளோட பஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஒரு சார்ஜர் இருக்கு, நீ பின்னாடி வச்சுட்டு வந்துரு. அப்பா எது என்னதுப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி உட்காந்தாச்சு. ப்ரோலாம் செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் இன்னும் பஸ் எடுக்கல. நம்ம அர்ஜென்ட்டாக வந்தோம், ஆனால் இன்னும் பஸ் எடுக்கல. கரெக்டாக நம்ம விஜய் பார்க்கிட்டே பஸ் ஏறிட்டோம். அவங்க சொன்னாங்க விஜய் பார்க்கிட்ட வந்துருங்கன்ட்டு. அதே மாதிரி வந்துட்டோம். கரெக்டாக 7 PM நம்ம வந்துட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. ஓகே, நம்ம எத்தனை மணிக்கு சென்னை போய் ரீச் ஆகுறோம், ஆன் த வேல என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம்.